சிறந்த வடிவமைப்பு, அநேக ரகங்கள், நியாயமான விலை, உன்னத தயாரிப்பு. உங்கள் கனவுகள் மேம்பட சுகமான நித்திரையின் ரகசியத்தை கண்டறிய சுகானா மெத்தைகள். 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722250. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். இது சாணக்கியா, நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு தமிழக பாஜகவின் செயலாளர் திரு அஸ்வத்தாமன் இணைந்துள்ளார். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம். வணக்கம். உங்க கட்சியோட பிரதான வாக்குறுதி ராம ஜென்மபூமியில் ராமருக்கு அவரோட பிறந்த இடத்தில் ஒரு பிரம்மாண்டமான கோவிலை மீண்டும் கட்டுவது. 500 ஆண்டுகளுக்கு முன்பு முகலாய படையெடுப்பின் போது இடித்து அதன் மேல் மசூதி கட்டப்பட்ட நிலையில் தற்போது கோர்ட் உத்தரவின் பேரில் அதோட ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் காப்பி, ஆர்கியாலஜிக்கல் சர்வே எல்லாத்தின் முடிவில் பிரம்மாண்ட கோவில் கட்டப்பட்டு பிராண பிரதிஷ்டை நடைபெற இருக்கிறது. பிரதமர் மோடி 11 நாட்கள் சிறப்பு விருதம் இருந்து ஒவ்வொரு கோவிலாக போகிறத பார்க்குறோம். ஒரு பாஜக தொண்டனாக, ஒரு 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 ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவராக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு தருணம். ஏன்னா எங்களுடைய மூத்த காரியகர்த்தர்கள் பலரும் எங்களுடைய வாழ்நாளிற்குள் அதை பார்ப்போமான்னு தெரிலப்பான்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். இன்றைக்கு நம்முடைய பாரத தேசத்தினுடைய ஆன்மா புதுப்பிக்கப்பட்டதாக உணர்றோம். ராமராஜ்யம் அமைந்து கொண்டிருப்பதற்கான ஒரு மிகப்பெரிய அறிகுறியாக இந்த ராமர் கோயில், ராம ஜென்மபூமியில் அமைவதை பார்க்குறோம். 550 வருடங்கள் ஆயிரக்கணக்கான பேர் உயிரை கொடுத்து போராடி பல உதாரணங்கள் சொல்ல முடியும். கோத்தாரி சகோதரர்கள் பல பேர் சொல்ல முடியும். உயிரை கொடுத்து போராடி இந்திய தத்துவவாதிகள், பொதுமக்கள், ராம பக்தர்கள், இவ்வளோ பேருடைய தியாகத்தினுடைய அவர்களுடைய ஆத்மாக்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு நிறைவை அடைந்திருக்கக்கூடும். இன்றைக்கு ராம ஜென்மபூமியில் ராமர் மீண்டும் எழுந்தருளிவிட்டார். எந்த நாட்டிலும் இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்காது. ஆக்கிரமிப்பாளர்கள் வருவாங்க, அந்த நாட்டினுடைய நினைவு சின்னங்கள், வழிபாட்டு தலங்களை அழிப்பாங்க. இதெல்லாம் நடந்திருக்கும் வரலாற்றில். ஆனால் அந்த ஆக்கிரமிப்பாளர்கள் அகற்றப்பட்ட பிறகும் கூட தன்னுடைய சொந்த நாட்டு மக்களுக்கு தன்னுடைய வழிபாட்டு தலத்தை மீண்டும் நிறுவுவதற்கு இத்தனை ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. அப்படிங்கிறது இந்த தேசத்தில் மட்டும்தான் இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கு. இந்த தேசத்தினுடைய மக்களினுடைய பொறுமை, நிதானம், அதே சமயத்தில் கன்விக்ஷன், வைராக்கியம், இது சாதித்து காட்டியிருக்கிறது. இன்றைக்கி பாருங்கள், எனக்கு தெரிந்து நான் என்னுடைய வாழ்நாளில் ஒரு தேசமே, நம்ம பாரத தேசம் முழுமையுமே கொண்டாடுற ஒரு விழா. நீங்கள் காஷ்மீரில் லால் சவுக்கில் ஸ்ரீராமர், கன்னியாகுமரி வரைக்கும் ஸ்ரீராமர், இந்த பக்கம் குஜராத்லேருந்து அந்த பக்கம் வடகிழக்கு மாநிலங்கள் வரைக்கும் முழுமையாக தேசம் முழுதும் ஒரு விழாவாக, ஒரு திருவிழா கோலமாக போட்டிருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தா எல்லா வீடுகளையும் ராமர் கொடி பறகுது. கர்நாடகாவில் பறகுது, பெங்களூரில் பறகுது. இங்கே நாங்கள் கொண்டு போய் அச்சதை கொடுத்தா யாருமே எங்களுக்கு நேரம் இல்லைங்க, வாசல்லே வாங்கிக்கோன்னு சொன்னால் யாரை விட மாட்டுறாங்க. வீட்டுக்கு உள்ளே கூப்பிட்டு அவங்க இந்த இது பண்ணி ராமர் அச்சதையை கொடுக்க போகிறவங்க காலில் விழுந்து வணங்குறாங்க. சிறு வயதாக இருந்தாலும் நீங்கள் ராமர் அச்சதை எடுத்துனுங்கிறீங்க, அதனால் நாங்கள் வணங்குறோன்றாங்க. தமிழகத்தில் இவ்வளவு பெரிய ஒரு கொண்டாட்டம், ஒரு தேசம் முழுவதும் ஒரு விழாவாக, தேசம் முழுவதும் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விழாவாக, ஒரு மிகப்பெரிய அளவில் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு, இஸ்லாமிய சகோதரர்களுமே அங்கெல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. முக்கிய மனுதாரர் இக்பால் அன்சாரியே போகிறாருங்க. அங்கே ஒரு கடையில் ஒரு இஸ்லாமிய சகோதரர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன், ஒரு தேநீர் கடையில். அவர் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கார், சந்தோஷமாக இருக்கார். அதாவது வருத்தம் இல்லாமல் இருக்காருன்னு நான் சொல்லலை, சந்தோஷப்படுறார். நாங்களும் இந்துக்களாக இருந்தவங்க தானேங்க, ராமருங்க, ஐயோ அவர் பிறந்த இடத்துல வரட்டுங்க அப்படின்றார். ஃபருக் அப்துல்லா சொல்கிறாரு, ராமர் அனைவருக்குமான கடவுள், ராம் பஜன் பாடுறாரு. இது தேசத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம். எவ்வளவு, அதாவது என்ன சொல்கிறது, நம்ம கண்ணு முன்னாடி எவ்வளோ பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு. ராம ஜென்மபூமி அமைஞ்சிருன்றதெல்லாம் எனக்கு தெரியும். என்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் 2014 பிரதமராக வந்தார், அன்றைக்கே எங்களுக்கெல்லாம் உறுதியாக தெரியும் ராமர் கோயிலை நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு. ஆனால் இந்த மாற்றம் இருக்குது பாருங்கள். இப்படி தான் அந்த 370 முன்னாடி அப்படி இப்படி, இன்றைக்கி
தேசிய கொடி பறக்க முடியாதுன்னு சொன்ன இடத்துல தமிழ்நாட்டை விட சுதந்திர தினத்துக்கு அதிக தேசிய கொடி காஷ்மீரில் தான் பறக்குது. அந்த மக்கள்லாம் கொண்டாடுறாங்க நரேந்திர மோடியை, தேசத்தை. இன்னைக்கு எவ்வளோ பெரிய அந்த பொய் கட்டமைப்புகள் எல்லாம் உடைந்து இருக்கிறது. இந்த தேசம் தன்னுடைய சுய தரிசனத்தை பார்க்க ஆரம்பித்திருக்கிறது. இது ஒரு ஆன்ம தரிசனம். பாரத மாதா முழு வீச்சோட மீண்டும் கம்பீரமாக உட்கார்ந்துருக்கிறத உணர முடியுது. இது எல்லாமே உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் இதில் உயிரை தியாகம். நாங்கள் போய் பார்க்குறோம். அந்த சக்திரியா கம்யூனிட்டி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. செருப்பு போடாமல் 550 வருஷமாக என்றைக்கு அங்கே ராம ஜென்ம பூமியில் அயோத்தியில் ராமர் கோயில் இடிக்கப்பட்டதோ அன்றிலிருந்து திரும்ப அங்கே ராமர் கோயில் வர வரைக்கும் நாங்கள் செருப்பு போடணும். என்னென்னா தலப்பான்றது அவங்களுடைய கௌரவம், சக்திரியர்களுடைய கௌரவம். அந்த தலப்பா அதை கட்ட மாட்டேன்றதுனா என்னென்னா, எங்கள் ராமர் சக்திரியர் அவருடைய கோயிலே அங்கே இல்லாதப்போ எனக்கு என்ன கௌரவம் வேண்டி கிடக்கு. அந்த அவமானத்தை ஏற்றுக்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான் அது. செருப்பு போட மாட்டேன், தலப்பா கட்டணும். இன்றைக்கி அவங்கெல்லாம் மௌன விரதம் இருந்த ஒரு மூதாட்டியை. ஆமாம், மௌனம் விரதம் இருந்தவங்க, சாப்பிடாம விரதம் இருக்கவங்க இருக்காங்க. கோத்தாரியுடைய சகோதரர்கள் 2 பேர் அங்கே கொடியேற்ற போய் காவல்துறையினால சுடப்பட்டு இறந்துடுறாங்க. அந்த அம்மாவுக்கு 2 பசங்க. அவங்ககிட்ட போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னம்மா 2 பசங்களையும் நீங்கள் ராமர் கோயிலுக்காக பறி கொடுத்துட்டீங்களே. அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு இன்னும் 2 பசங்க இல்லாமல் போயிட்டாங்களேன்னு நான் வருத்தப்படுறேன். இருந்திருந்தால் அவங்களே நான் ராமர் கோயிலுக்காக அந்த ராம சேவைக்காக நான் அனுப்பியிருப்பேன் அப்படின்றாங்க. இது மாதிரி உணர்வுபூர்வமான அங்கே போய் பார்க்கும் பொழுது என்னால் எனக்கு பேச்சு வரல. நான் என் தங்கையோடைய கணவர் மாப்பிள்ளையோட போகிறேன். அவங்களுக்கு அது புரியல. ஏன் அப்படி நிற்கிறான், ஏன் அது இந்திய தத்துவவாதிகள், நாங்கள் எங்களுடைய சகோதரர்கள், எங்கள் சொந்தக்காரங்க, எங்களுடைய சீனியர்ஸு அது கரை சேவை போனதெல்லாம் அதெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம். நான் ஸ்கூல் படிச்சிருந்தேன், அதனால் எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. ஆனால் அவங்கெல்லாம் போகும்போது அந்த ஒரு இதெல்லாம் அங்கே நிற்கும் போது அது எல்லா வைப்ரேஷன் நமக்கு ஃபீல் பண்ண முடியும். நிற்கும் போது அதை பார்க்கும்போது அந்த எப்படியெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு நீண்ட வரலாறு அப்படின்றது சில விஷயங்கள் நம்ம வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. இப்போ கூட என்னால் அது ஒரு சில விஷயங்கள் நம்மளால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. இப்பயுமே எனக்கு நான் அந்த என்னுடைய உணர்வை வெளிப்படுத்த வார்த்தைகள் இல்லை. தமிழில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வார்த்தை இருக்குன்னு நம்ம சொல்கிறோம், எனக்கு வார்த்தைகள் கிடைக்கல. அப்பையிலேருந்தே அதே தான். அந்த ஒரு உணர்வு அப்படி அது என்ன சொல்கிறது, இதற்காக நாங்கள் எங்கள் தத்துவத்தை சார்ந்தவர்கள், எங்களுடைய நம்பிக்கையை சார்ந்தவர்கள் எவ்வளோ பேர் உயிரை கொடுத்துருக்காங்கன்ற அந்த உணர்வுன்றது எங்களுடைய உணர்விலிருந்து பார்த்தா தான் அந்த உணர முடியும். இல்லைன்னா அதை வார்த்தைகளால் புரிய முடியாது, அது உணர்வால் தான் புரிய முடியும். அவ்வளோ பெரிய உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். அங்கே போகிறவங்கெல்லாம் அவ்வளோ திட்டமிட்ட ரீதியில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் கோயிலுடைய பிரம்மாண்டம், கோவிலை சுற்றி முன்னாடி அயோத்தியை பார்த்துட்டு இப்போ பார்த்தா அது புரியும். டென்ட்டில் பார்த்துட்டு ராஜகோபுரத்தை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கும். டென்ட்டில் பார்த்துட்டு ராஜகோபுரம் அவ்வளோ பெரிய கோவில். இன்னொன்று அந்த டென்ட்டே இப்போ முன்னாடி மாதிரிலாம் இல்லை. அந்த டென்ட்டே அருமையாக இருக்குது. அதாவது அந்த நகரம் இயல்பு அளவிலேயே உருவான நகரம், கன்ஜஸ்டட் சிட்டி. இப்போது நியூ டெல்லி பிளான்டு சிட்டி. அப்போ நீங்கள் பிளான்டாக உருவாக்க முடியும். இப்போ கூட சென்னையில் துணை நகரம்லாம் அமைக்கிறேன்னு சொன்னாங்க. அது வேறு. அயோத்தி என்பது பல ஆயிரம் ஆண்டுகளாகவே நகரம், ராமாயண காலத்திலேயே நகரம். ஆமாம். அப்போ அங்கே இப்படி அப்படி குறுக்க நெடுக்கு இப்படி தான் இருக்கும். படையெடுப்புகளை சந்தித்த நகரம், அழிவுகளை சந்தித்த நகரம். ஹிரோஷிமா நாகசாமி மாதிரி இவங்க உள்ளே அடித்து நுறுக்கு எவ்வளோ அழிவுகளை சந்தித்த ஒரு நகரம். இப்போது அந்த சிட்டியை அவ்வளவு பிளான்டாக யோகி மகராஜ் உருவாக்கியிருக்கார். அவ்வளோ பிளான்டு. அதோட சுற்றுச்சூழலுக்கு கிஞ்சிட்டும் பாதிப்பு இல்லாமல் ரொம்ப கான்சியஸாக. நீங்கள் காரில் போகிறீங்கன்னா ஒரு இடத்துல பார்க்கிங் ப்ளேஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஃப்ரீ எலக்ட்ரிக் பஸ். நீங்கள் அது உள்ளே தான் போகணும். நீங்கள் உள்ளே போய்ட்டு கச்சா முச்சான காரை விட்டு டிராஃபிக் அதெல்லாம் கிடையாது. தெளிவாக அங்கேருந்து நீங்கள் உள்ளே போகணும். அங்கேருந்து மறுபடியும் பேட்டரி கார் வருது. அங்கே பேட்டரி காரில் போகலாம், நடந்து போகலாம். எல்லாம் நடந்து போகிறாங்க. ஏன்னா அது நடந்து போகிறதுல அவங்களுக்கு ஒரு விருப்பம், ராமரை பார்க்குறது. அப்படியே சரையு நதியில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் போட்ஸ். அதில் கூட அந்த சுற்றுச்சூழலுடைய அந்த கான்ஷியஸ், அந்த நதி அவ்வளோ சுத்தமாக இருக்குது. இங்கே நம்ம கூவம்ன்ற ஒரு புண்ணிய நதியை கூவமாக்கிட்டு நாத்தடிக்கிற விஷயத்தில் நம்ம கூவம்ன்றோம். ஒரு ஓமையாக மாறிடுச்சு. ஆக்சுவலாக கூவம் நாற்று அடிக்கிற விஷயம் இல்லை, நாம தான் நாற்று அடிக்கிறவங்க. நாம் வெக்கப்படணும். அது புண்ணிய நதி.
ஜீவநதி பாருங்க, நீங்கள் தமிழகத்தில் இருக்கிற ஒரே ஒரு ஜீவநதி கூவம். பாலாறு ஒத்தும், தென்பெண்ணை ஒத்தும், தாமிரபரணி ஒத்தும். கூவம் வத்தாது, ஜீவநதி. அது சிவன் கோயிலிருந்து உருவாகி வருது, புண்ணிய நதி அது. அதுதான் அதோடைய வரலாறு. ஆனால் இன்றைக்கி என்னாச்சு, நம்ம அதை வந்து சாக்கடையாக மாற்றிட்டோம். ஆனால் அங்கே வந்து நதி நதியாக ஓடுது. அவ்வளவு அருமையான ஒரு நகரம், அவ்வளவு திட்டமிடல். அங்கே சுற்றி அமைக்கப்படுற ஒரு மெழுகு சிலையில் ஒரு அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு வீணை, பண்பாட்டு கலாச்சார அடையாளங்கள். இங்கே தான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து கர சேவையில் பங்கேற்க முடியல அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்பட்டதை பார்த்தோம். நீங்கள் ஆனால் சமீபத்தில் திரு யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேச முதல்வரை பார்த்துட்டு அதே கையோட அவர் சொல்லும் பேச்சை கேட்டே நீங்கள் அயோத்திக்கும் ராமர் கோவில் கட்டுமான பணிகள் நடந்து வர ஃபைனல் ஃபேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்க நீங்கள் போய் பார்த்துட்டு வந்ததை நம்மளால் தெரிந்து கொள்ள முடிந்தது. எப்படி இருக்குது கோவில்? அருமையாக இருக்குது. அதாவது வந்து ராமர் கோவில் இடிக்கப்படுவதற்கு முன்பாக இப்படித்தான் இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்குது. அதில் வந்து கிஞ்சிட்டும் வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்போ அப்படி தான் இருந்திருக்கும். 550 வருடத்திற்கு முன்பாக எப்படிப்பட்ட ஒரு ராமர் பிறந்த இடத்துல ஒரு கோவில் எப்படி இருந்திருக்கும் அயோத்தி நகரத்தில் அப்படின்னா இப்படி தான் இருந்திருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அவ்வளவு அருமையான ஒரு வேலைப்பாடுகள், அவ்வளவு அருமையான சிற்பங்கள், திட்டமிடல். இதில் திட்டமிடல் ரொம்ப முக்கியம். இதில் ஒரு அலிகேஷனுக்கும் நான் பதில் சொல்லிடுறேன், நீங்கள் அதை கேட்பீங்களா இல்லையான்னு தெரில. எல்லாம் என்ன சொல்கிறாங்க, கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணலாமா? சொல்கிறவங்களாம் யாருன்னு பார்த்தோன்னா இது என்னன்னே தெரியாதான். சொல்கிறவன் எல்லாமே அங்கே வந்து பாபருக்கு தான் கட்டடம் மசூதி இருக்கணும், ராமருக்கெல்லாம் கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கிட்டாங்க. இஸ்லாமியர்களுடைய அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் என்ன சொல்கிறாங்க, மெக்கா மதீனா எங்களுக்கு எப்படியோ அப்படி தானேங்க இந்துக்களுக்கு ராமர் கோயில். எங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஆயிரக்கணக்கான மசூதியில் இது ஒரு மசூதி, அவ்வளோதான். இதில் நத்திங் ஸ்பெஷல் டு முஸ்லீம்ஸ், ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங். இதுதான் அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் அதான் சொல்கிறாங்க. மெக்கா மதீனா அடிச்சுன்னா ஒத்துப்பாங்களா? அந்த உணர்வு அவங்களுக்கு இருக்குது. அவங்களே சொல்கிறாங்க, இது அவங்க சொன்ன வார்த்தை. அப்படி தானே இது. அந்த ஊரில் இருக்கிற முஸ்லீம்ஸு ராமருக்கு அங்கே கோயில் வர்றது தன்னுடைய பெருமையாக, நம்ம ஊருக்கான ஒரு பெருமையாக அவங்க நினைக்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஆஹா ஓஹான்றது ஒன்றும் கிடையாது. இதில் நீங்கள் பாருங்கள், தஞ்சாவூர் பெரிய கோயிலில் சோழர் கட்டுறாரு. ஆனால் அந்த நந்தி இருக்குது பார்த்தீங்களா, நந்தி நாயக்கர்கள் வச்சதுன்னு சொல்லுவாங்க வரலாற்று ஆய்வாளர்கள். இங்கே நான் ஒரு வீடியோ போட்டேன், பாலாற்று படுகையில் ஒரு கோவில், சோழர் காலத்து கோயில். அங்கே 100 ஏக்கர் நிலம் இருக்குது. 100 ஏக்கர் நிலத்துலேயும் வருமானத்தை அறநிலையத்துறை அபகரிச்சிக்குது. அந்த கோயிலை பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணு கிளம்பி நான் வீடியோ போட்டேன். அப்படி மோசமாக சிதிலமடைஞ்சு உள்ளே இருக்கிற இந்த சிலைகள் எல்லாம் திருடப்பட்டு அப்படியே சிதிலமடைஞ்சு பாழடைஞ்சு போய் கிடக்கு. அந்த 100 ஏக்கரில் வர வருமானத்தை திருடுற இந்த அசிங்கம் இல்லாத, அவமானம் இல்லாத அறநிலையத்துறை, அறநிலைய அபகரிப்புத்துறை அந்த கோயிலை பராமரிக்கல. அந்த கோவில் உள்பிரகாரம் சோழர்கள் கட்டினது, வெளிப்பிரகாரம் பல்லவர்கள் கட்டினது. காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் இந்த பிரகாரம் சோழர்கள் கட்டினது, அந்த பிரகாரம் பல்லவர்கள் கட்டினது. தமிழகத்தில் இருக்கிற எல்லார் கோயிலும் சோழர்கள், மழவராயர்கள், பல்லவர்கள் மாறி மாறி தான் கட்டிருப்பாங்க. வடக்கில் சொல்கிறேன். தெற்கில் நீங்கள் போனீங்கன்னா பாண்டியர்கள் கட்டிருப்பாங்க. இதுலேயுமே இப்போ புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் இருக்குல்ல, புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் தஞ்சாவூரில் கட்டினது சோழர்கள். சுற்றி இருக்கிற எல்லா பிரகாரமும் சரபோஜி மன்னர்கள். எல்லா கோயிலும் அப்படி தான் கட்டுவாங்க. ஃபுல்லாக கட்டிட்டுலாம் பண்ண மாட்டாங்க, கட்டுவாங்க. ராஜகோபுரம் ஒருத்தர் வந்து கட்டுவார், வெளி மண்டபம் கட்டுவாங்க, ஆயிரகால் மண்டபம் கட்டுவாங்க. கோயிலுங்கிறது ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். இது ஒன்றும் வந்து இந்த கட்டடம் கிடையாது. நம்ம கான்ட்ராக்ட் விட்டு ஒரு பில்டிங், இப்போ சாணக்கியாவுக்கு அலுவலகம் 4 மாடி பில்டிங் கான்ட்ராக்ட், இந்தப்பா இவ்வளோ காசு சேங்ஷன், அப்படி இல்லை. கோவில் கட்டிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து அதை பண்ணுவாங்க, அந்த மன்னர் வந்து இதை பண்ணுவார். இதுதான் ஆக்சுவலாக கோயில் கட்டுற நடைமுறையே. இது கோயில் சம்மந்தப்பட்டவனுக்கு தான் தெரியும். ஸோ ஒரு நிகழ்ச்சிக்காக கட்டுமானம் முழுசாக பண்ணிட்டு தான் பண்ணணுன்றது அப்படின்னு கிடையாது, அதுதான் வழக்கம். இல்லை, நம்ம சோமநாதர் ஆலயம் இதிலேயே பார்த்தோம். கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் தான் வந்து இப்போ நேரு அவர்கள் இருந்த போதே, அதுக்கு பிறகு தான் மற்ற. நான் தான் இப்போ இங்கே தமிழகத்தில் நான் இவ்வளோ உதாரணம் சொல்கிறேனே. நீங்கள் மகாபலிபுரம் மட்டும்தான் முழுமையாக பல்லவர்களால் கட்டப்பட்டது. மற்றபடி இங்கே எல்லா கோவில்லையும் 2-3 சந்ததி மன்னர்கள் இருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரகாரத்தை கட்டிருப்பாங்க. ஹேண்ட் பிக்காக நீங்கள் எடுத்துடலாம், ஒரு கொஞ்சம் கோயில் எடுத்துடலாம். முழுமையாக சோழர்களால் கட்டப்பட்டது, முழுமையாக பாண்டியர்களால் கட்டப்பட்டது, முழுமையாக பல்லவர்களால் கட்டப்பட்டதுன்னு. கோவில்னால் அந்த ப்ராசஸ் ஆகிக்கிட்டே இருக்கணுன்றது அந்த இது
கோயில் ஒரு உயிர்ப்போடு இருக்கணும், ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும், ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் நடக்கணும், அதுக்காக இந்த மாதிரி பண்ணுது. கும்பாபிஷேகம் 12 வருஷத்துக்கு வந்துடுது. இதெல்லாம் கோவில் சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியும். கோயிலே வேணாம்னு சொன்னவன் திடீர்னு வந்து நீ ஏன் முழுசாக கட்டுறனா, அப்போ உனக்கு வைத்திருச்சல், உனக்கு இதை பற்றி தெரியல. அப்போது இது கட்டுமானமா, அந்த பிரம்மாண்டமா, ராமர் வந்துட்டாரா, பக்தியா, எல்லாத்தையும் தாண்டி இது ஒரு உணர்வு நிலையில் இருக்கிற ஒரு, அங்கே போயிட்டு வெளில வரும்போது ஒரு என்னை அறியாமல் ஒரு தியான நிலைக்கு நான் வந்துட்டேன், ஒரு எமோஷ்னல் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் என்னை அறியாமல் ஒரு மிகப்பெரிய அமைதி, ஏதோ ஆழ்கடல் நடுவில் போயிருக்கிற மாதிரியான ஒரு அமைதியை நான் உணர்ந்தேன். முயற்சி பண்ணாமலே ஒரு தியான நிலை அமையிறதுங்கிறதெல்லாம் எப்பயாவது தான் நடக்கும், அப்போ நடக்குது. அப்போது இதற்காக தன்னுடைய உயிரையே துறந்த பல நூறு பேரை, பல ஆயிரக்கணக்கான பேருடைய அந்த ஆன்மாவினுடைய ஆசீர்வாதத்தை அங்கே நம்மளால் பார்க்க முடியும், ராமரை தரிசிக்க முடியுது. அதான் மறுபடியும் சொல்கிறேன், இது ஒரு உணர்வு நிலை, உணர்வுபூர்வமான ஒரு விஷயம், வார்த்தைகளால் விளக்க முடியாத ஒரு, வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு உணர்வு நிலையை அங்கே வந்து தரிசிக்க முடியுது. இது வந்து உலகமே வந்து தரிசிக்கும். அங்கே வந்து எக்கனாமிக்கலாக சொல்கிறேன், ஒரு டூரிசமாக எக்கனாமிக்கலாக அந்த ஏரியாவே பெரிய அளவில் டெவலப் ஆகிட்டு நம்ம பார்க்க முடியுது. செய்தியில் தொடர்ந்து பார்க்குறோம், ஒவ்வொரு எங்கெங்கே என்னென்ன பிஸ்னஸ்லாம் அங்கே விரிவடைந்து போகுதுன்றது நம்ம செய்திகளை தொடர்ந்து பார்க்க முடியுது. நான் அடுத்து கேட்கணும்னு நினைக்கிறது, இந்த ராமர் கோவில் கும்பாபிஷேகம், அதாவது பிராண பிரதிஷ்டைன்னு நம்ம வந்து நாடு முழுக்க எதிர்பார்ப்பு. ஒரு நாள் தான் இருக்குது, நம்ம நாளைக்கு இன்னைக்கு நைட்டு வீடியோ வரும், நாளை காலையிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். மதியம் 12 மணிக்கு அங்கே பிராண பிரதிஷ்டை நடக்க இருக்கிறது. இது வந்து நாடு முழுக்க லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு இருக்குது. டிவிக்களை தாண்டி கோவில்கள்லையும் பொது இடங்கள்லையும் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீன்ஸ் அமைக்கிறத பார்க்க முடியுது. அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கம்யூனிட்டி ஸ்க்ரீனிங்னே சொல்லி நிறைய இடத்துல பண்ணுறதை பார்க்குறோம். நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லேயே விட்டுருக்காங்க. ஒரு மாஸ் மூமெண்ட்டாக இது இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் பார்க்குறோம் ஸ்க்ரீனிங்ஸ், அதாவது லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு பல இடங்களில் வந்து கட்டுப்பாடுகள் வாய்மொழி உத்தரவாக வந்திருப்பதாக செய்திகள் வருது. அதே போல் கோவில்களில் சிறப்பு பூஜைகள், குறிப்பாக ராமர் உள்ள இருக்கக்கூடிய கோவில்கள்லேயே கூட ராமர் பஜனை பாடுவதற்கு தடை. எஸ், இது செய்திகளை நம்ம பார்க்குறோம். அறநிலைய அபகரிப்புத்துறை பட வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு இந்துக்களிடம், தமிழக இந்துக்களிடம் ஏற்பட்டாக வேண்டும் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய விஷயம் இது. யோசிச்சு பாருங்க, ராமர் பிறந்த இடத்துல அயோத்தியில் ராமருக்கு கோவில் வருது. இங்கே இருக்கிற ராமர் கோயிலில், இங்கே இருக்கிற பெருமாள் கோவிலில் அதற்காக ஒரு ராமருக்கு ஒருத்தர் பஜனை பாடுறாருன்னு சொன்னால் அது முழுமையாக அரசியலமைப்பு சட்டத்தில் எனக்கு இருக்கிற அடிப்படை உரிமை. அதை தடுக்கிறதுக்கு எவனுக்கும் அதிகாரம் கிடையாது, எவனுக்கும் அதிகாரம் கிடையாது. அறநிலையத்துறைங்கிறவங்க கணக்கு பார்க்க உள்ள வந்தவங்க, கணக்கு வழக்கு பார்க்குறதோடு அவன் வேலை முடிஞ்சு போச்சு. ஜஸ்ட் சூப்பர்வைசர். இங்கே வந்து உட்காந்து நாட்டாமை பண்ணுற அதிகாரம் அவனுக்கு கிடையாது. இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. அரசியலமைப்பு சட்டத்தில் அண்ணல் அம்பேத்கர் எனக்கு கொடுத்துருக்கிற உரிமை, அது சிறுபான்மை மக்களுக்கு மட்டும்தான் இருக்குது, பெரும்பான்மைக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். அறநிலையத்துறை வேணாம் வேணாம் வேணாம், அறநிலைய அபகரிப்புத்துறையை துரத்தணும்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். வெள்ளையனே வெளியேறுன்னு எப்படி இந்த தேசத்தில் ஒரு பெரிய போராட்டம் நடந்ததோ அது மாதிரி கோவிலை விட்டு கொள்ளையனே வெளியேறுன்னு மக்கள் போராடணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்றைக்கி எவ்வளோ பெரிய அக்கிரமம் பண்ணுறானுங்க பாருங்கள். தென் திருப்பேரையில் ராம பஜனை பாடுவதற்கு அனுமதி கேட்குறாங்க. அதுக்கு நீ யார் அனுமதி மறுக்கிறதுக்கு? முதல்ல இவங்க அனுமதி கேட்டதே தப்புங்கிறேன். நீ யார் அனுமதி கொடுக்குறதுக்கு? என் சாமியை நான் கும்பிட்றதுக்கு, என் முன்னோர்கள் கட்டி வச்ச சாமியை கும்பிட்றதுக்கு நீ யார் உள்ளே வந்துட்டோம் அதெல்லாம் நீ கும்பிட விடா, நீ யார் சொல்கிறதுக்கு? நாங்கள் கும்பிடுவோம், நீ அனுமதி மறுத்தனா உன்னை நாங்கள் வந்து ஓட விடுவோம். இது எங்கள் கோயில். இது வந்து சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்ற எல்லா இந்துக்களும் யோசிச்சாகணும். நீ பெருமாளை கும்பிட்றியா, பெருமாள்கிட்ட போய் அதை கடி இதை கடின்னு கேட்குறியா? இதை தயவு செஞ்சு யோசி. எந்த மூஞ்சி வச்சுட்டு பெருமாள் முடி போய் நீ கையெடுத்து கும்பிட்ற? வெக்கமல்ல உனக்கு? ராமருக்கு அயோத்தியில் கோயில் வருது, அதுக்கு இங்கே பஜனை பாட விட மாட்டான், அதை பற்றி நீ பேச மாட்டேன். வெக்கமே இல்லாமல் பெருமாள்கிட்ட போய் அதை கூட இது கொடுங்கிற. எப்படி நீ சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்ற? உனக்கு எப்படி சோறு இறங்குது? நைட்டில் படுத்தா எப்படி உனக்கு தூக்கம் வருது? ஒவ்வொரு இந்துவையும் பார்த்து கேட்குறேன், ஒவ்வொரு இந்துவையும், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு இந்துவையும் கேட்குறேன், சோத்தில் உப்பு போட்டு தான் சாப்பிட்றியா? ராமர் கோயில், ராமருக்கு அயோத்தியில் கோவில் வரும்போது நான் ராமர் பஜனை பாடுறதுக்கு எனக்கு உரிமை இல்லை. எவ்வளோ பெரிய கொடுமை அது! சிறப்பு பூஜைகள் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? யார் அதை சொல்கிறதுக்கு? நீ யார்? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அப்போ என்ன இந்துக்கள் இரண்டாம் தர குடிமக்களா? நான் பிள்ளையார் எடுத்துகிட்டு போனால் பிள்ளையார் அடித்து உடைக்கிறேன். பெரம்பலூர் மாவட்டத்தில் களத்தூர் கிராமத்தில்
பிள்ளையார் கோவிலில் பிள்ளையார் சதுர்த்தியில் பிள்ளையார் வச்சு கும்பிட்டதுக்கு நைட்டில் லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து பொண்ணுங்க குழந்தைங்க காலேஜ் படிக்கிற பொண்ணுங்கன்னு சொல்லி அத்திப்பட்டியில் உள்ள பூந்து அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும் பாருங்க சிட்டிசனில். அதையே ரீக்ரியேட் பண்ணாங்க தமிழ்நாடு போலீஸ். என்ன கொலை குத்தம் பண்ணாங்கங்க? கஞ்சா விற்கிறவனை விட்டுடுற, மரக்காணத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்றவனை விட்டுடுற, கோவிலில் கொள்ளடிக்கிறவனை விட்டுடுற. பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையார் கோயிலை வச்சு மக்கள் கும்பிட்டாங்கன்னா கிராமத்து மக்களை உள்ள பூந்து அடிக்கிறேன். குழந்தைங்க கூட பார்க்காம உள்ள பூந்து கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு அடிக்கிறேன். ஏன்னா கரண்ட் இருந்தால் ரெக்கார்ட் பண்ணுவாங்க யாராவது செல்ஃபோனில். இன்னும் என்னதாங்க நடக்கணும்? நான் தான் கேட்டேன், ஐயோ இன்னும் என்னதான் நடந்தாதான் அவங்களுக்குலாம் சொரணம் வரும் அப்படின்னு. அந்த சபரிமலைக்கு போயிட்டு வர பக்தர்கள் இங்கே தமிழகத்தில் எவ்வளோ துன்புறுத்தப்பட்டாங்க. அங்கே கேரளா அரசு பண்ணணும்னு சாயரபாபு, இங்கே நீங்கள் என்ன பண்ணீங்க யோசிச்சு பாருங்க. பெருமாள் ஜெய் ஸ்ரீராம் பெருமாள் கோஷம் போடுறதுக்கு அடிச்சு மண்டையை வச்சு ரத்தத்தோடு உட்கார வச்சாங்களா? பெருமாள் முன்னாடி உட்கார வச்சாங்களா? அதுக்கு என்ன பதில்? யார் செக்யூரிட்டி? அவன் யார்? எங்கேருந்து சம்பளம் வாங்குறான்? அந்த உண்டியலில் நான் போடுற காசில் சம்பளம் வாங்குறான். நான் போடுற காசில் தான் அவன் குடும்பம் உட்காந்து சாப்பிடுது. அவன் வந்து என்னை அடித்து மண்டையை உடைக்கிறான். இது எவ்வளோ பெரிய கொடுமை? இது எங்கேயாவது எந்த தேசத்துலையாவது இப்படி ஒரு கொடுமை நடக்குமா? சிறுபான்மையினர்களுக்கு நடக்குமான்னு கேட்கல, பெரும்பான்மையினத்துக்கு இப்படி ஒரு கொடுமை நடக்குமா? எத்தனை நாளைக்கு தான் பெரும்பான்மையினர் வந்து இப்படி அசிங்கத்தை நாங்கள் அவமானத்தையும் அசிங்கத்தையும் கேவலத்தையும் நாங்கள் தாய்க்கிறது? யோசிச்சு பார்க்கணும். நீ அரசியல் கருமாந்திர நீ யாரு வேணால் ஓட்டு போட்டுப்போ, எனக்கு கருமா வேணால் பண்ணிட்டுப்போ. தயவு செஞ்சு பெருமாளை கும்புறதுக்கு முன்னாடி இதெல்லாம் உன் மைண்டில் வரணும். ஒரு இந்துவா நீ பிறந்திருக்க அப்படின்னா, பெருமாளை கும்பிட்றன்னா அது வந்து மைண்டில் வரணும். நாமம் போடுறியா, ஏதோ ஒன்று பண்ணுறியா, விபூதி வைக்கிறியா, குங்குமம் வைக்கிறியா, உனக்கு இது வரணும், ஞாபகம் வரணும். ஐயோ குற்றம் ஒன்று வரணும். கடவுள் நமக்கு இவ்வளோ கொடுத்துருக்காரு, நம்ம கடவுளுக்கு திரும்பி எதுவுமே கொடுக்கலையே. எத்தனை கோயிலுங்க அடிக்கிறாங்க, எத்தனை கோயில் அடிக்கிறாங்க இன்னைக்கு. இது வந்து அராஜகத்தின் உச்சம். இதுக்கு என்ன காரணம் சொல்வீங்க? இது நடக்கிறது ஒரு ஆன்மீக விழா. ராமருக்கு விழா எடுக்கும்போது ஸ்ரீரங்கத்துலேயும் பெருமாள்லையும் தென் திருப்பேரையிலையும் ராமேஸ்வரத்துலேயும், ராமேஸ்வரம் சிவன் கோயில்னால் ராமரால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. ஒரு அங்கே விழா நடக்கக்கூடாதா? அங்கே பஜனை பாடக்கூடாதா? அதை எப்படி நீ தடுப்ப? உனக்கு முதல்ல தடுக்கிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட் ஆச்சு, அடிப்படை உரிமை ஆச்சு. அடிப்படை உரிமை கான்ஸ்டிடியூஷனை மீறி தானே சார் அறநிலைத்துறை சட்டம். அறநிலைத்துறை சட்டத்தில் இருந்தால் சார் இவனுங்க பவர் எடுக்கிறானுங்க. எப்படி சார் வரும் இது? என்ன நியாயம் அது? அதுவும் பாருங்கள், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பண்ணிட்டு தான் எல்லாம் கோர்ட்டுக்கு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறானுங்க. எவ்வளோ பெரிய திருட்டுத்தனம் பாருங்கள் அது. இப்போ இதுக்கு மேலே கோர்ட்டுக்கு போக முடியாது இல்லையா? திருட்டுத்தனம். இந்துக்கள் மேலே ஏன் வன்மம்? இப்போ இதை நீ இஸ்லாமியரை அப்பீஸ்மெண்ட்டுக்காக பண்ணுறியா? கிடையாது. இஸ்லாமியர்கள் யாராவது கேட்டாங்களா ஒன்று? இல்லைங்க எங்களுக்கு வந்து ராமர் கோயிலில் பஜனை பாடினா எங்களுக்கு வயிறு எரியுதுன்னு யாராவது ஒன்றை கமெண்ட் பண்ணாங்களா? அப்போது யார் தூண்டி விட்றா? யார் இங்கே வந்து மனுஷனாக பார்க்காம மதமாக பார்த்து மதவாதிகளாக யார் இருக்கா? திமுக தானே. மனிதத்துவத்தோடு எல்லாரும் ஒன்றா சேர்றாங்க, அது ஏன் உனக்கு வயிறு எரியுது? இதைத்தான் மக்கள் யோசிக்கணும். அறநிலையத்துறை அடித்து விரட்டப்பட்டாக வேண்டும். அதற்காக மிகப்பெரிய போராட்டம் மக்கள் முன்னெடுத்தாக வேண்டும். இந்த ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டைக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் மத்திய அமைச்சர்கள் சென்று வரக்கூடிய நிலைமையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழகம் வர இருக்கிறார். காஞ்சிபுரத்தில் அவர் வந்து கோவிலில் இருந்தே நேரலையில் பிராண பிரதிஷ்டை பார்க்க இருப்பதாக இருந்தது. இந்த நிலையில் நிதியமைச்சர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிக்கு காவல்துறை கெடுபிடி போட்டிருக்கு. ரொம்ப டைட் ரூல்ஸ் போட்டிருக்காங்க. பிராண பிரதிஷ்டை நேரலை செய்யக்கூடாதுன்னு தடை விதித்து நிதியமைச்சர் பங்கேற்க இருக்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறும் இடத்துல கோவிலை சுற்றி போலீஸ் குவிக்கப்பட்டுள்ளது. ரியாக்ஷன்ஸ் அதுதான் சொல்கிறேன். இப்போ இதுக்கு என்ன காரணம் சொல்லுகிறது காவல்துறை? இதான் கேள்வி. இது என்ன காரணம்? லைவ் ரிலே பண்ணக்கூடாது, ராமர் கோயிலை நான் பார்க்கக்கூடாது, என்ன காரணம்? ஏதாவது ஒரு காரணம் சொல்லு. நாங்கள் திமுக மாநாடு போடுறோம், அதில் வந்து காவாலான்னு ஆடுறோம், நீ அதை தான் பார்க்கணும், ராமரை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லு. இல்லை சொல்கிறியான்னு நாங்கள் பாட வைப்போம், அதை தான் பார்க்கணும், யார் ராமரை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லு. என்ன காரணம்னு கேட்குறேன். நான் ஒரு இந்து, அடிப்படை உரிமையாக அண்ணல் அம்பேத்கர் என்னுடைய வழிபாட்டு உரிமையை கொடுத்துருக்காரு. இந்த கோயிலை நான் தான் கட்டினேன், நீ கட்டலை, நீ திருட வந்தவன், திருட்டு. நான் உண்டியலில் போடுற காசை திருடி நான் போடுற அந்த காசில் தான் உன் அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. இங்கே தமிழக அரசாங்கம் 2 வருமானம் தான். ஒன்று டாஸ்மார்க் மக்கள் குடிக்கிற காசு, இன்னொன்று அறநிலைத்துறை மக்கள் கும்பிட்ற காசு. மக்கள் குடிக்கிற காசுலையும் மக்கள் கும்பிட்ற காசுலையும் தான் உன் அரசு நடக்குது. நாங்கள் தான் உன் அரசாங்கத்திற்கு படி அளக்கிற எஜமானர்கள். என்னை கோயிலில் கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது? நீ யார்? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? இதுதான் கேள்வி.
அவன் காவல்துறையாக இருக்கட்டும், அறநிலையத்துறையாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், தமிழக அரசாங்கமாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும். இது என்ன மாதிரியான ஒரு மனப்போக்கு? இப்போது சனாதனத்தை நாங்கள் அழிப்போம் அப்படின்னு உதயநிதி சொல்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. ஸோ இது கண்டினியூஷன் பார்க்குறீங்க? எக்ஸாக்ட்லி. அவரோட ஐடியாலஜிக்கல் கண்டினியூஷன். ஈவே ராமசாமிலேருந்து அதை தான் சொல்கிறாரு. ஈவே ராமசாமிலேருந்து மாறி அண்ணாதுரை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்கிறாரு. பிள்ளையாரையும் கும்பிட மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காவும் உடைக்க மாட்டேன்னுறாரு. அதிமுக அந்த பக்கம் அந்த ரூட் எடுத்துகிட்டு அவங்க அந்த கொள்கையில் போயிட்டாங்க. இவங்க ஈவே ராமசாமியோட கொள்கை எடுத்துக்கிட்டு இந்து தர்மத்தை அழிக்கிறது, அதாவது ஸ்ரீரங்கம் ரங்கநாதரையும் தில்லை நடராஜரையும் பீரங்கின் வாய் கொண்டு பிளக்கும் நாள் என்னாலும் அந்நாள் எங்களுக்கு போனால்னு இவங்க தன்னுடைய இதுவாக அறிவிக்கிறாங்க. கருணாநிதி இந்துக்கள்னால் திருடங்கிறாரு. ஸ்டாலின் இந்து கல்யாணங்களில் சொல்லப்படுற மந்திரங்களுக்கு கொச்சையான அர்த்தத்தை, உண்மையான அர்த்தத்தை இல்லை, இவர் திரித்து ஒரு அர்த்தத்தை சொல்கிறாரு. இஸ்லாமியர்கள் திருமணம் தான் ஒஸ்தி, இந்துக்கள் திருமணம் மட்டவங்கிறாரு. இது மாதிரியான கேவலங்களை இவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள். இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு ஆன்சர் ஒன்று பண்ணுவானுங்க பாருங்கள், அதுதான் அதுலேயும் அதை விட கேவலம், அபத்தம், அயோக்கியத்தனம். எல்லாம் பண்ணிட்டு இந்துக்களோட நாங்கள் வாங்கிட்டோம்ல அப்படின்வாங்க. 90% எங்கள் கட்சியில் இந்துக்களோட நாங்கள் வாங்கிட்டோம். அதாவது அது என்னென்னா, நீ ஏன்டா திருடின அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லணும். நான் தான் மாட்டிக்கலையேன்றது எப்படி பதில்? திருடினா மாட்டிக்கல, அந்த பதில் தான் திமுக சொல்லுமே ஒழிய அதான் இந்துக்கள் ஓட்டை வாங்கிட்டோமே. இந்துக்கள் இழிச்சவங்களாக இருக்கிறாங்க, முட்டாளாக இருக்கிறாங்க, அறிவு இல்லாமல் இருக்காங்க, விழிப்புணர்வாக இல்லாமல் இருக்காங்க. அதனால் நீங்கள் வாங்குறீங்க. நாங்கள் கேட்குறது, ஒரு மதச்சார்பற்ற தேசத்தில் ஒரு கான்ஸ்டிடியூஷனலில் என்னுடைய தெய்வத்தை நான் வழிபடுறதுக்கான வழிபாட்டு உரிமையை அடிப்படை உரிமையாக சொல்லியிருக்கிற ஒரு தேசத்தில் மக்களுடைய அடிப்படை உரிமை மட்டும்தான் பிரதானம். அதுக்கு எதிராக எந்த சட்டமும் எந்த ரூல்ஸும் எந்த ஆர்டரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு நாட்டில் இந்த அநியாயத்தை நீ ஏன்டா செய்கிறன்றது தான் கேள்வி. அதுக்கு பதில் வருதா பாருங்கள். என்ன பதில்னா, 1 கோடி பேர் அத்திவரதரை கும்பிட்றாங்க, முட்டாளுங்களாக இருக்காங்க, விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க, நாங்கள் அவங்க ஓட்டை வாங்கிட்டோம். இது ஒரு பதிலா? உடனே இது எடுத்துன்னு வருவானுங்க பிராமின்ஸு, அது இதுன்னு. 18ஆம் படி கருப்பு கோயிலில் யார் பிராமின்ஸாக இருக்காங்க? பூசாரிங்க தானே. அவங்க தட்டில் விழுற காசை பிடிங்கி போகிறதுக்கு நீ ஒருத்தனுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க, வெக்கமா இல்லை உனக்கு? பூசாரிக்கோ ஐயருக்கோ யாருக்கு நீ சம்பளம் கொடுக்குறது கிடையாது. ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் 100 பேர் வேலை செய்கிறாங்க, யாருக்கும் சம்பளம் கிடையாது, தட்டு காசு தான். அந்த தட்டு காசையும் பிடிங்கி நீ தட்டு காசை பிடிங்கி உள்ளே போகிறதுக்கு ஒருத்தனுக்கு சம்பளம். அது யார் கொடுக்குற காசு? நான் கொடுக்குற காசு. இது ஒரு பொழப்பா? நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாக வெறுமனையாக பணம் அறநிலையத்துறை பிடிங்கி தின்னுதுங்க. கோவில் குளத்தில் அது தீர்த்தங்க, நம்ம போய் நீராடிட்டு கால் நஞ்சின்னு தலையில் போட்டு குளிச்சு அது நியாயமாக உள்ளே முங்கிட்டு தான் கோயிலுக்கு போகணும். தீர்த்தம் சயின்ஸ். அது எங்கேயாவது நீங்கள் போய் முங்க முடியுமா? ஒரே மீனாக கிடக்குது. மீன் பண்ண மாதிரி விட்டுட்டு அந்த மீனை ஏழ்த்து விட்றாங்க. எந்த பக்கம் போனீங்கனாலும் எந்த மண்டபத்தில் போனாலும் கடை. நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போய் மீனாட்சியை வணங்க முடியுமா? இந்த பக்கம் ஒருத்தன் பொம்மை வாங்கிறியான்றான், இந்த பக்கம் ஒருத்தன் புண்ணாக்கு வாங்குறியான்வான், இந்த பக்கம் ஒருத்தன் சட்டை பூச்சிக்கிட்டு இதை வாங்கிறியான்வான். சந்தை கடை மாதிரி மாற்றி வச்சுருக்கானுங்க. திருவண்ணாமலையில் கோபுரத்துடைய வாசலில் இப்போ ஹைகோர்ட் உள்ள தலையிட்டு தடுத்து நிறுத்திச்சு. வெறுமனிய வியாபார மையங்களாக கோயில்களை பார்க்குது, எறும்புகளும் புழுக்களுமாக பக்தர்களை பார்க்குது. திருச்செந்தூரில் திருவிழாவுக்கு பக்தர்கள் வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா இல்லையா? திருவிழாவுக்கு பக்தர்களே வரக்கூடாதுன்னா அப்புறம் யாருக்கு அது திருவிழா நடக்குது? யோசிச்சு பாருங்கள். அறநிலையத்துறையில் அந்த ஈவோ போய் உட்காந்து பாருங்க, உனக்காக திருவிழா நடக்குது இல்லை உன் அப்பா வீட்டு காசில் திருவிழா நடக்குதா? நீங்களும் அதே அப்பா வீட்டு காசு. இதுதான் எக்ஸாக்டாக கேட்க வேண்டிய இடம். உன் அப்பா வீட்டு காசுல நடக்குது, நான் கொடுக்குற காசில் நடக்குது. நான் கொடுக்குற காசு தான் உனக்கு சம்பளம் வருது. நான் கொடுக்குற காசுலாம் நீ புந்திரி போக்கடா உட்காந்து தின்ற. நான் கொடுக்குற காசுலாம் காருக்கு பெட்ரோல் போடுறேன். நான் படியிலக்கிறேன் உனக்கு. நான் தான் உனக்கு முதலாளி. அறநிலையத்துறை அதிகாரியெல்லாம் உட்காந்து நாட்டாமல் பண்ணுறானுங்க. இவனுங்க மேலே இருக்கிற குற்றச்சாட்டுக்கு உலகத்தில் இந்த மாதிரி ஒரு காட்டு மிராண்டி சட்டத்தை பார்க்க முடியாது. நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கே அகேன்ஸ்ட் ஆனது. அறநிலையத்துறை மேலே ஒரு கம்ப்ளைண்ட்னா யார் விசாரிக்கணுமா தெரியுமா? அறநிலையத்துறையே விசாரிக்கும். ஜேசி அது ஒரு கோர்ட். இவனுங்களே டிக்ளேர் பண்ணிட்டானுங்க. நீ எப்படி குவாசி ஜுடிஷியல் ஃபங்க்ஷன் ஆக? நீ என்ன சட்டம் படிச்சிருக்கியா? உனக்கு என்ன வெங்காயம் தெரியும் சட்டத்தை பற்றி? நீ உட்காந்து எப்படி நீ உன்னுடைய உன்னுடைய அறநிலையத்துறை மேலே இருக்கிற குற்றச்சாட்டுக்கு நீ எப்படி உட்காந்துப்ப? நீ எப்படி உன் கேஸுக்கு நீயே ஜட்ஜாவ? அகேன்ஸ்ட் நேச்சுரல் ஜஸ்டிஸ் தானே. இயற்கை நீதினு ஒரு சில கான்செப்ட் இருக்குது. உன்னுடைய கேஸுக்கு நீயே ஜட்ஜ் ஆக முடியாது. ஆனால் அறநிலையத்துறை அவங்க கேஸுக்கு அவங்களே ஜட்ஜு. இவங்களே குவாசி ஜுடிஷியல், இவங்களே அந்த ஆக்டில் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. சிவில் கோர்ட்லாம் போகக்கூடாது.
யார் எதுக்கு நீ எப்படி சொல்ல போகக்கூடாதுன்னு? நடக்குதா இல்லையா அந்த கொடுமை? நீங்கள் அறநிலையத்துறை வந்து நீங்கள் தான் ஒரு பரம்பரையாக நீங்கள் பூசாரி கோயிலுங்க, உங்கள் கோயிலில் இந்த திருட்டு பசங்க வந்து திருடிக்கிறானுங்க. எங்கே போயிடணும்? அந்த திருட்டு பசங்கள்கிட்டே போகணுமா? சார் என் கோயிலை திருடிட்டீங்க சார், மனசு வச்சு விட்டு போங்க சார்னு யார் திருடுகிட்டே போய் கேட்கணுமா? ஜேசியில் ஒரு கோர்ட்டு, அவனுக்கு அந்த கோர்ட்டை பார்க்கணுமா? ஐயோப்பா, நான்லாம் ஒரு தடவை போய் எனக்கு வந்த கோவம் இருக்க போகிறேன். என்னமோ இவனுக்கு என்னமோ போய் அட்வொகேட்டுக்கு படித்து 10 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி 20 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி இவனுக்கு ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆன மாதிரி அந்த இதில் கமிஷனர் ஆஃபீஸ், HRNC கமிஷனர் ஆஃபீஸில் கோர்ட் இருக்கும் பாருங்க, அப்படியே ஒரிஜினல் கோர்ட்டு மாதிரி, இவனுக்கு என்னமோ ஒரிஜினல் ஜட்ஜி மாதிரி வந்து உட்காந்துட்டு அப்படியா போ. அதில் வேறு கேஸான் நம்பரான். யாரா நீங்கள்? என்ன நீங்கள் சட்டம் படிச்சிருக்கீங்களா? அராஜகம் சார், அறநிலையத்துறை சட்டமே அராஜகம். எங்கேயாவது இப்படி ஒரு கொடுமை நடக்குதா? நீ பண்ணுற ஒருத்தன் தப்பு பண்ணால் அவங்ககிட்டே போய் கம்ப்ளைண்ட் கொடு. நம்ம காவல்துறைக்கே போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி வேணும்னு சொல்லி பேசுகிறோம். காவல்துறை தப்பு பண்ணதுன்னா காவல்துறையிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் எப்படிங்க நியாயம் கிடைக்கும்? தனியாக ஒரு அத்தாரிட்டி கொடுங்க கேட்குறோம். மனித உரிமை கமிஷன் இருக்குது, மனித உரிமை கோர்ட் இருக்குது, ஏதோ ஒரு போக்கிடம் இருக்குது. அறநிலையத்துறை பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? எத்தனை ஆர்டர் இந்த ஹைகோர்ட் போட்டுச்சு? இதே மகாதேவன் ஆதிகேஸ்வர பெஞ்சில் எத்தனை ஆர்டர் போட்டுச்சு? நீங்கள் ஒப்படைச்சிட்டு போங்கடா, ஏஎஸ்ஐ கிட்ட ஒப்படைச்சிட்டு போங்க, நீங்கள் வந்து திருடினதெல்லாம் போதும்னு சொல்லி உயர்நீதிமன்றம் எத்தனை ஆர்டர் போட்டுச்சு? இதுக்கு மேலே என்ன தான் சார் அராஜகம் நடக்கணும்? பேசி எங்களுக்கெல்லாம் வந்து இதுக்காக கத்தி எங்களுக்கெல்லாம் தொண்டை தண்ணியே வற்றி போச்சு. திருவண்ணாமலையில் ஆக்கிரமிப்புன்னு சொல்லி அறநிலையத்துறை எங்களுக்கு தான் சொந்தம்னு எடுக்குது. அம்மணி அம்மாள் மண்டபத்தை, அம்மணி அம்மாள் தான் அந்த கோபுரத்தையே கட்டுறாங்க, கிழக்கு கோபுரத்தை அவங்க தான் கட்டுறாங்க. அங்கே தான் அவங்க கோயில் கட்டி வர்றவங்களுக்கெல்லாம் விபூதி கொடுப்பாங்க. வியாதியோடு வரவங்களாம் விபூதியை தொடங்க வியாதி போயிடும். என்னம்மா நீங்கள் உங்கள் விபூதி கொடுத்தீங்க, என்னம்மா பண்ணால் இந்த கோபுரத்துக்கு ஏதாவது பண்ணுப்பா. அவன் பணக்காரனாக இருந்தால் ஃபண்டு கொடுப்பான், ஏழையாளாக இருந்தான்னா ஒரு 2 நாள் வேலை செஞ்சுட்டு போயிடுவான் கோபுரத்துக்கு. இப்படியா அந்த அம்மா வந்து அந்த கோபுரத்தை கட்டுறாங்க. அந்த அம்மாவுடைய முக்திக்கு பிறகு அங்கே அந்த அம்மாவுக்கு ஒரு கோயில் இருக்குது. இத்தனை 100 ஆண்டுகளாக அது ஆக்கிரமிப்பில் இருக்குது, நாங்கள் தான் வந்து அதை மீட்கிறோம்னு அறநிலையத்துறை சொல்லுது. ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம், ஆக்கிரமிப்பில் இருந்த 100 ஆண்டுகளும் அங்கு கோவில் அம்மணி அம்மாளுக்கு இருந்தது. இந்த வந்த ஒரு நாளில் அந்த கோவில் இடிக்கப்பட்டது. அப்போ உன் வேலை கோயில் இடிக்கிறதா? இடிக்கப்பட்டுச்சா இல்லையா? திருவண்ணாமலையில் யோசிச்சு பாருங்க. அது இடிக்க முடியல ஜேசிபியால், அவ்வளோ ஸ்ட்ராங்கான கட்டடம். திருடனுங்க இடிச்சு தள்ளானுங்க. இதை கேட்குறதுக்கு ஒரு நாதி இருக்கா சார் இந்த நாட்டில்? யோசிச்சு பாருங்க. இந்த மாநிலத்தில் எங்கேயா இந்த மாதிரி ஒரு அடியா நடக்குமா? உலகத்தில் எந்த மூலையிலையாவது? ஃபாரின்காரங்க நம்ம ஊரில் இருந்து திருடப்பட்டு அங்கே போகிற சிலையை பெரிய கண்ணாடி பழையில் வச்சு ஏசி ரூமில் வச்சு அருங்காட்சியகத்தில் இங்கிருந்து போன ஆனைமங்கலம் செப்பேடுகள் லைடன் யூனிவர்சிட்டியில் பெருசாக இருந்துச்சு. சொல்கிறோம் சோழர்கள் செப்பேடு அந்த ஊரில் நமக்கே காட்டுறாங்க. நம்ம அதை பார்த்து தான் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. 200 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கட்டடத்தெல்லாம் இதெல்லாம் எங்களோட ஆன்டிக். லண்டன் போய் பாருங்க, இது நாங்கள் ஆன்டிக்காக மெயின்டைன் பண்ணுறோம். அவன் போடுறான் 200 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி இருந்தது, இன்னும் அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம். எத்தனை தேசங்கள் நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே 1000 வருஷம் 2000 வருஷம் பழமையான பல கோவில்கள், பல சிற்பங்கள் அடித்து நுறுக்கி செதைச்சிட்டு இருக்காங்க இந்த அறநிலையத்துறை. போனால் வருமா சார்? இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. வருமா? திருப்பி கிடைக்குமா? நம்முடைய குழந்தைங்களும் நம்ம பேர குழந்தைங்களும் அப்பா எவ்வளோ இருந்து தாமே என்னப்பா பண்ணிட்டு இருந்தேன், என்னப்பா கேட்டிகிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்காத. யோசிச்சு பாருங்க. இந்திய தேசத்துலேயே தமிழகம் தான் பொக்கிஷம். அதிக கோவில், தஞ்சை பெரிய கோவில் இருக்குது, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குது, ராமேஸ்வரம் இருக்குது, மகாபலிபுரம். நரேந்திர மோடி அவர்கள் வந்துட்டு போனதுக்கப்புறம் தானே இவ்வளோ டூரிஸ்ட் உள்ளே வராங்க. அது முடி வரைக்கும் மகாபலிபுரத்தை யார் மதித்தோம்? யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ பெரிய பொக்கிஷம் சார். நடராஜர் வழிபாடு தமிழகத்தில் மட்டும்தான் இருக்குது. நடராஜர் வழிபாடு தமிழகத்தில் தான் இருக்குது. இன்றைக்கி வந்து இதில் சுவிட்சர்லாந்தில் ஒரு மிகப்பெரிய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் நடராஜர் சிலையை வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய அறிவியல் பொக்கிஷம். யோசிச்சு பாருங்கள். ஏதாவது நல்ல வேலை அறநிலையத்துறை கண்ட்ரோல் இல்லைன்னா அதையும் தீர்த்துருப்பானுங்க இந்த திருட்டு பசங்க. எனக்கு இதில் எந்த ஸ்டேஷனில் இவங்களை திருட்டு பசங்கன்னு சொல்கிறதில்ல. அறநிலையத்துறை திருட்டு பசங்க தான், திருடர்கள் தான். அறநிலையத்துறைன்னு கூட நான் சொல்ல மாட்டேன், அறநிலைய அபகரிப்புத்துறை. இது வந்து இந்த போக்கு மாற்றப்பட்டாக வேண்டும். நாளைக்கு பிராண பிரதிஷ்டை நடக்கிறது. நீங்கள் பார்த்தோம், பிரதமர் அழைப்பை ஏற்று கள்ளக்குறிச்சியில் போய் ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சீதா பிராட்டி
லவக்குச்சா கோவிலில் சுத்தம் செய்ததை பார்த்தோம். உங்கள் மாநில தலைவரும் பல கோவில்களை சுத்தம் செய்து வருகிறார். மத்திய இணையமைச்சர் எல்முருகன் அவர்களும் சுத்தம் செய்கிறார். நாடு முழுக்க பாஜக என்ன செய்யணும்? நாளை உங்களுடைய திட்டம் என்ன? நாளை அந்த கோவிலில் அந்த கோவில் சிறப்பு என்ன? ஏன்னா தமிழ்நாட்டில் ராமர்னா யாருன்னே தெரியாதுன்னா பல அரசியல்வாதிகள் பேசி பார்த்து. இல்லை, அறிவுகட்ட அரசியல்வாதிங்க யாராவது மாதிரி பேசுவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குங்க, கம்பராமாயணம் எழுதின கம்பர் மட்டும் இல்லை, வால்மீகி ராமாயணம் எழுதின வால்மீகியும் தமிழர். அவருடைய ஜீவ சமாதி திருவான்மியூரில் இருக்குது. திருவால்மீகியூர் தான் திருவான்மியூராக மறுவிச்சு. அதை பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு நடுவில் இருக்கும். அது கூட ஒருத்தன் என்கிட்ட கேட்டான், என்ன ரோட்டுக்கு நடுவில் இங்கே தனியாக ஒரு கோயில்? ஆக்சுவலாக அது கிடையாது. திருவான்மியூர் மருதீஸ்வரர் கோயில் அவ்வளோ பெரிய கோயில். கோயிலுக்கு நடுவில் ரோடு போட்டானுங்க. எவ்வளோ குறும்பு பாருங்கள். அந்த ஒரு ரோடு அப்படி திருப்பி போட முடியாதா? கோயிலுக்கு நடுவில் ரோடு போட்டு மருதீஸ்வரர் கோயில் அந்த பக்கம் இருக்கும். மருதீஸ்வரர் கோயிலுக்குள்ளே இருந்த வால்மீகி முனிவருடைய ஜீவ சமாதி தனியாக இப்போ ரோட்டுக்கு நடுவில் கேப்பார் இல்லாமல் கிடக்குது. சரிங்களா? நீங்கள் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், பல பாடல்கள் இருக்குது. நீங்கள் எங்கே போனீங்களாலும் நீ எதை உதாரணமாக காட்டணுன்னாலும் ஒரு பாட்டில் வரும். ஒரு சங்க இலக்கிய பாடல்களில் சீதையை ராவணன் தூக்கிட்டு போகும்போது சீதையோட நகையெல்லாம் கீழே விழுந்தது. அப்போ அந்த நகையை ஒன்று குரங்குகள் எடுத்து எந்த நகையை எங்கே மாட்டுறதுன்னு தெரியாமல் காதில் மாட்டுறத மூக்குலையும் மாட்டுறத காதலையும் வச்சு பார்த்துட்டு இருந்ததுங்களாம் அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணம் வரும். இது உதாரணத்துக்கு பயன்படுத்தப்படும். ஏதோ ஒரு விஷயத்துக்கு உதாரணத்துக்கு ராமாயணம். எத்தனை பாடல்கள். பாரதம் பாடிய பெருந்தேவனார் யார்? வால்மீகி. கம்பராமாயணம். பாரதம் பாடினவர் யார்? இது கொடுங்க. தாதை ஏவலின் மாதுரன் போகி காதலி பிரிந்து கடுந்துயர் உழந்தோன் வேத முதல்வன் பயந்தோன் என்பது நீ அறிந்ததில்லையோ? நெடுமொழி அன்றோ? கவுந்தி முனிவர் கோவலனை பார்த்து கேட்கிறார் சிலப்பதிகாரத்தில். அப்பாவுடைய ஏவலனால காட்டுக்கு போய் காதலியை கூட்டிட்டு போய் கஷ்டப்பட்ட அந்த ராமன் தான் 4 வேதங்களையும் படைத்த மகாவிஷ்ணு என்பது உனக்கு தெரியாதா? நெடுமொழியாச்சேன்னு சொல்றாரு. எப்போ? சிலப்பதிகாரத்திலே அது நெடுமொழியா? ரொம்ப வருஷமா இருக்கு. சிலப்பதிகாரத்தில் நெடுமொழி. அப்போ இங்கே நான் ராமர் இருக்கும். பைத்தியங்க சார். நீங்கள் அரியலூர் பெரம்பலூர் வாங்க, கிஷ்கிந்தா காண்டம் நடந்த எல்லா ஊரும் அங்கே இருக்குது. வாலிகண்டபுரம் இருக்குது, சுக்ரீவ நாடத்துறை இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன்னே, அப்படியே நீங்கள் பாருங்கள், நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள், சயின்டிஃபிக்கலாக நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். இந்த பக்கம் ராமர் பாலம், ராமேஸ்வரம் ஆச்சா. ராமாயணம் பெரும்பகுதி நடந்தது தமிழகத்தில். ஆரம்பிக்கிறது அயோத்தியா இருக்கலாம், பட் நடந்ததெல்லாம் எல்லா சீன்ஸுமே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில். இந்த பக்கம் நான் சொல்கிறேன், இந்த கள்ளக்குறிச்சியில் சீதா கோயில் இருக்குது. எத்தனை ஆயிரம் வருஷமாக இருக்குன்னா அந்த மக்களுக்கே தெரில. சார் அந்த பூசாரி 5 தலைமுறையாக நாங்கள் இங்கே கற்பூரம் ஏற்றிட்டு இருக்கோம், பூஜை பண்ணுறோம். அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீதையை ராமர் காட்டுக்கு அனுப்புகிறார். காட்டுக்கு அனுப்பும்போது சேஃபான காடாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணுறாரு. இந்த காடு ஃபெரோஷியஸ் அனிமல்ஸ் இல்லாத காடு. சிங்கம், புலி, சிறுத்தை எதுவும் கிடையாது. இப்போ இல்லை, எப்பயுமே இருந்தது கிடையாது. நரி கூட கிடையாது, புள்ள நரி மட்டும் தான். அதனால் சமவெளிக்காடாக, மலை அடிவாரத்தில் சமவெளிக்காடாக இப்போ கொஞ்சம் வயல்லாம் வந்துருச்சு, இருக்கிற ஒரு சேஃபான ஒரு ஃபாரஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லி சீதாவையும் லவகுசாவையும் அங்கே வச்சுட்டு சேஃப்டிக்கு வால்மீகி முனிவர். நான் சொல்கிறேன், இந்த கோவிலேருந்து 1.5 கிலோமீட்டரில் வால்மீகிக்கு காடு ஆரம்பிக்கிற பகுதியில் கோவில் இருக்குது. புரியுதுங்களா? இப்போ அப்படியே வாங்க, ராமனுடைய அஸ்வமேத யாக குதிரை வருது. அதை லவாவும் குசாவும் என்ன பண்ணுறாங்கன்னா அம்பு வச்சு தடுத்து நிறுத்துறாங்க. லக்ஷ்மணன் லக்ஷ்மணனை வீழ்த்துறாங்க. ராமன் வராரு, ராமரோட சண்டை போடுறாங்க. அப்புறம் சீதை இவங்க தான் அவங்க அப்பா, நீங்கள் சண்டை போடக்கூடாதுன்னு தடுத்துறாங்க. அப்புறமா பூமாதேவி இது பண்ணி சீதையை கூட்டு போடுறாங்க. இது எங்கே நடக்குது? கோயம்பேட்டில் நடக்குது. அம்பேடு, அம்பால அணை கட்டிய இடம். கல்வராயன் மலையிலேருந்து 210 கிலோமீட்டரில் இருக்கிற கோயம்பேடு. சரியா? அப்படியே வந்தீங்கன்னா கோயம்பேட்டிலேருந்து திருவான்மூர் எவ்வளோ கிலோமீட்டர்? 20 கிலோமீட்டர் வருமா? 15 கிலோமீட்டர் வருமா? அங்கே வால்மீகி ஜீவசமாதி. இப்போ சொல்லுங்கள், ராமாயணத்துக்கும் தமிழகத்துக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்கிறவன் முட்டா பையன் தானே. இவ்வளோ ஊர் இருக்குது. நான் இன்னும் எவ்வளோ ஊர் சொல்லுவேன். ராமேஸ்வரம் அதில் பக்கத்தில் இருக்கிற ஊர்கள் எவ்வளோ சொல்லுவேன். சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம், அவ்வளோ விஷயம் இருக்குது. நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதில் உடனே நான் போடுறேன், இந்த மாதிரி சீத்தைக்கு தண்டகாரண்யத்துக்கு இங்கே தான் ஏன் சீத்தை அனுப்பிச்சார், ஏன் சீத்தை அனுப்பிச்சார்? ஒன்றும் இல்லை சார், நான் அது சினிமா காட்சி இருந்தாலும் சில விஷயம் புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். மறுமலர்ச்சி படத்தில், மறுமலர்ச்சின்னு ஒரு படம் பார்த்தீங்களா? தேவயானி, மம்முட்டிலாம் நடிச்சிருப்பாங்க. ராசுபடையாச்சின்னு ஒரு கதாபாத்திரம்.
அவர் வந்து டெய்லி ஊர் மக்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுவார். அணைய அடுப்பு மாதிரி வச்சு டெய்லி அந்த படத்தில் தேவயானி தான் வந்து அந்த சோத்தில் விஷத்தை கலந்தாங்கன்னு ஊர் மக்கள் சந்தேகப்படுவாங்க. உடனே அவர் என்ன பண்ணுவார், நீ வீட்டுக்கு போன்னு துரத்தி விட்ருவார். தேவயானியை துரத்தி விட்ருவார். மனோரமா தான் அந்த மம்முட்டி அவரோட அம்மா. என்னப்பா அப்படி தோத்துட்டேன்னா, இல்லை அவள் விஷம் கிடைக்கலன்னு எனக்கு தெரியும், ஆனால் அவள் விஷம் கலந்ததாக மக்கள் சந்தேகப்படுறாங்க, இதுக்கு மேலே இருந்தாங்கன்னா மக்கள் சாப்பிட மாட்டாங்க. இத்தனை வருஷமாக நம்ம குடும்பத்தில் இருந்த அந்த வழக்கம், சாப்பாடு போகிற வழக்கம் நின்று போயிடும். இந்த காட்சியை பார்த்துட்டு எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் ராமர் கதை மட்டும் புரிய மாட்டேங்கிறாங்க. சீதா தேவிங்கிறவங்க மகாராணிங்க. அவங்க வந்து இப்போ இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவளாக இருக்கணும். இதெல்லாம் இங்கேருந்து போனது. ஏன்னா அவங்க தாய்க்கு சமம். அவங்களுடைய இதில் வந்து எந்த நெருப்பில் இறங்க சொன்னது கூட மக்களுக்காக. சீதாதேவிக்காக தானே ராமர் இவ்வளோ கஷ்டப்பட்டு வர்றாரு, இவ்வளோ சண்டை அதுக்காக தானே. அவர் இன்னும் இப்போ சரி ஓகே வேறு கல்யாணமாக பண்ணிட்டாரு, இவ்வளோ பிரச்சனையும் அதுக்கு தானே. ராவணனோட போராடி ராமர் பலம் கட்டி அனுமாரை கூட்டி படையை திரட்டி எல்லாமே அந்த சீதாவுக்காக தானே. அப்போ தன்னுடைய வாழ்நாள் முழுசும் ராமன் சீதாவுக்காக தானே இருந்தார். அந்த சீதாவையே மக்களுக்காக எழுந்தாருங்கிறது தான் எங்கள் கருத்து, வேறு ஒன்றும் இல்லை. சத்திரிய தர்மம் என்னுடைய சென்டிமெண்ட்டுன்னு எதுவுமே கிடையாது. நான் எல்லாத்தையும் நாட்டு மக்களுக்காக கொடுத்துருந்தேன். நரேந்திர மோடி அதான் பண்ணுறாரு, அதான் மக்கள் கும்பிட்றாங்க. அவர் நரேந்திர மோடி பார்க்கும்போது ஒரு வைப்ரேஷன் வருதுன்னா அதுதான் காரணம். தனக்குன்னு செல்ஃப் இல்லை, செல்ஃப்லெஸ் கிங். சக்திரியன் அப்படி தான். மனுநீதி சோழன் ஏன் வந்து தன்னுடைய மகனை தேர்காலில் இட்டு கொண்டார்? ஓட்டது தேரோட்டி சார், ஓட்டினது தேரோட்டி. கருணாநிதி அவருக்கு தான் ஹைகோர்ட்டில் செலவு வச்சார். சரி, அப்போ நீ அதெல்லாம் வந்து உருட்ட முடியாது, நீ செலவு வச்சுட்ட. இதில் பாருங்கள், ஓட்டினது தேரோட்டி. அந்த பையன் மேலே ஆக்சுவலாக எந்த தப்பும் இல்லை, இன்னசென்ஸா ஆச்சா. ராஜாட்ட கேட்குறாங்க, ஏங்க இப்படி பண்ணீங்க மன்னிதி சோழன்ட்ட. மன்னிச்சேன் என்ன சொல்கிறாரு, இது வந்து இளவரசனுக்கான தண்டனை இல்லை, அந்த கன்றை இழந்து அந்த பசு என்ன கஷ்டப்படுதோ அந்த கஷ்டத்தை எங்களுடைய குடிமகள் அந்த பசு படுற கஷ்டத்தை என்னுடைய மகனை இழந்து நான் படணும், அதுதான் மனுநீதி, அதுக்கு தான் இந்த தண்டனை நான் எனக்கு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறார் மனுநீதி சோழன். புரியுதுங்களா? மகனை இழக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம், அது ஏன் தன்னுடைய பிரஜைக்காக தாங்கிக்கணும்? இதுதான் சத்திரிய தர்மம். உன் குடும்பம் இந்த செல்ஃபு எதுவுமே இருக்கக்கூடாது. குற்றம் கடிதல்னு ஒரு அதிகாரம் இருக்குது சார் திருக்குறளில். மன்னர் எப்படி இருக்கணும்னு, எரித்தூர் இது என்னது, வருமுன் காவாதான் வாழ்க்கை எரித்தூர் வைத்தூர் போல கெடும்னு சொல்லுவாங்க, எரிமுன் வைத்தூர் போல கெடும்னு சொல்லுவாங்கல்ல. அதை நான் பல இடங்களில் திருக்குறள் பற்றி விளக்கமாக பேசும்போது சொல்லுவேன். அது ஆக்சுவலாக வந்து எல்லாருக்குமானது கிடையாது. வருமுன் எல்லாத்தையுமே காத்திட முடியாது. அது மன்னர்களுக்கு இந்த மாதிரியான குற்றம் வந்துடக்கூடாதுன்றது. பயாஸு, நடுநிலைமை தவறுறது, தன்னுடைய சொந்தம் அந்த மாதிரி பண்ணுறது, நாட்டை விட தன்னுடைய குடும்பம் முக்கியம்னு நினைக்கிறது, அதெல்லாம் வந்துடவே கூடாதான். அதாவது அதை அந்த மாதிரி தாட்டு கொஞ்சம் கூட வந்துடக்கூடாது திருவள்ளுவர் சொல்கிறார். இப்போ பாருங்கள், குடும்பத்துக்காக நாட்டை தூக்கி போட்டு உருட்டிட்டு கிடக்குறாங்க. நாட்டையே வந்து காலி பண்ணிட்டு ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கு தமிழகத்தில். இப்போ வந்துட்டார் அடுத்து 4ஆம் தலைமுறை இவர் வந்துட்டார். அவர் பேர் என்ன, உதயநிதியோட பையன் வந்துட்டார். பார்க்குறதுக்கு அவரும் உதயநிதி மாதிரியே இருக்கிறார். போட்டாங்க, வந்துட்டிங்களா சூப்பர். அவர் என்ன மேஜர் ஆனார்னா கூட எனக்கு தெரில. இது மாதிரி நடக்குது. அப்போது ஒரு சக்திரியன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் சீதையை ராமர் வந்து காட்டுக்கு அனுப்புறது. அந்த இடம் நம்ம ஊரில் இருக்குன்றது நமக்கான ஒரு பெருமையாக இருக்கிறது. ஸோ நீங்கள் நாளைக்கு அங்கே தான் போக போகிறோம். நாளைக்கு அங்கே தான் போகிறோம். எங்களுடைய அமைப்பு பொதுச்செயலாளர் விநாயகம்ஜி அவர்கள் வராரு. நாங்கள் அங்கே போய் வழிபாடு பண்ணுறோம். வழிபாடு பண்ணி அந்த ஊர் மக்கள் எல்லாம் வராங்க, விளக்கு பூஜை பண்ணி அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த ஊர் மக்களே எல்லாருக்கும் வரலாறு தெரியாதவங்க எல்லாம் யாரும் அதை சரியாக இது பண்ணல. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக புதர் மண்டி எல்லாம் செடியெல்லாம் நாங்கள் போய் க்ளீன் பண்ணி இப்போ கோயில் ஓரளவு அழகாக தெரியுது. இதற்கு மேலும் கோவில் மேம்படும். எல்லாம் இறைவனுடைய செயல் தானே. ரொம்ப நன்றி திரு அஸ்வத்தாமன். இத்தனை நேரம் நிறைந்து பல விஷயங்கள் குறித்து உணர்வுபூர்வமாக கூட பல விஷயங்கள் சொன்னீங்க. மிக்க நன்றி.